ஜோதிட சாஸ்திரத்தில் பலவிதமான அங்கங்கள் இருந்தாலும் சகுனம் நிமித்தம் மிக மிக முக்கியம். இந்த சகுனங்கள் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு நமக்கு முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய இயற்கை கூறுகள். அதே நேரத்தில் நான் வீட்டை விட்டு கிளம்பும்போது 2 ஆடுகள் சண்டை போட்டுன்னு இருக்குன்னா அப்போது கட்டாயமாக யாரோடோ விரோதம் வரப்போகிறது, சண்டை வரப்போகிறது என்பது அறிகுறி. அதுபோல் சில நேரங்களில் காக்கை கொண்டு போடக்கூடிய இறந்த எலி வாசலில் இருந்தால் கட்டாயமாக ஏதோ ஒரு துன்ப செய்தி வரப்போகிறது என்று அர்த்தம். பறவைகளால் ஏற்படக்கூடிய இயற்கை முன்னறிவிப்பு அதுதான் சகுனம். அதாவது காக்கை சப்தமிடுவது, காக்கைகள் சண்டையிடுவது, இது போன்ற விஷயங்கள் சகுனத்தை சாரும். வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். இன்றைக்கு நம்ம பேச போகிறது சகுனம் நிமித்தம். ஜோதிட சாஸ்திரத்தில் பலவிதமான அங்கங்கள் இருந்தாலும் சகுனம் நிமித்தம் மிக மிக முக்கியம். இந்த சகுனங்கள் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு நமக்கு முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய இயற்கை கூறுகள். பொதுவாகவே வீட்டிலேருந்து நாம் வெளியே போகும்போது பால் விற்றுக்கொண்டு ஒரு ஆள் வராங்க. அப்போது அந்த செல்லக்கூடிய காரியம் மிக மிக நல்ல முறையில் நடக்கும். அதே நேரத்தில் நான் வீட்டை விட்டு கிளம்பும்போது 2 ஆடுகள் சண்டை போட்டுன்னு இருக்குன்னா அப்போது கட்டாயமாக யாரோடோ விரோதம் வரப்போகிறது, சண்டை வரப்போகிறது என்பது அறிகுறி. அதுபோல் சில நேரங்களில் காக்கை கொண்டு போடக்கூடிய இறந்த எலி வாசலில் இருந்தால் கட்டாயமாக ஏதோ ஒரு துன்ப செய்தி வரப்போகிறது என்று அர்த்தம். இதுக்கு பேர் நிமித்தம். பறவைகளால் ஏற்படக்கூடிய இயற்கை முன்னறிவிப்பு அதுதான் சகுனம். அதாவது காக்கை சப்தமிடுவது, காக்கைகள் சண்டையிடுவது, இது போன்ற விஷயங்கள் சகுனத்தை சாரும். இந்த சகுனத்தை வைத்து கொண்டும் ஜோதிட பலன்களை அறிய முடியும். பொதுவாக இந்த நிமித்தத்திலிருந்து தான் பல்லி சொல்லும் பலனெல்லாம் வந்தது. பொதுவாக பல்லி ஏற்படுத்தக்கூடிய சப்தங்கள் அல்லது பல்லி வேகமாக எங்கும் அங்கும் ஓடுவது எப்போதுமே ஒரு நிம்மதி இல்லாது, அமைதி இல்லாமல் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கொண்டிருந்தால் உறுதியாக அந்த இடத்தில் ஏதோ ஒரு நிலநடுக்கமோ அல்லது அந்த குடும்பத்துக்கு ஒரு விதமான குழப்பமோ வரப்போகிறது என்பது அர்த்தம். இதெல்லாம் நிமித்தத்தை சேர்ந்தது. சில பறவைகளின் சப்தங்கள் மழை வருவதை முன்கூட்டியே சொல்லும். இது நிமித்தம். பொதுவாக நம்ம தும்பி அதிகமாக பறந்தா உறுதியாக மழை வரும். தவளை சப்தம் மழை வரும். இதெல்லாம் நிமித்தமாக கொள்ளப்பட்டது. சாதாரண மக்கள் கூட இந்த நிமித்தத்தை வைத்து வரக்கூடிய பலனை ஒரு விதமாக அறிய முடியும். இப்போது வீட்டில் குங்குமம் அது கீழே தரையில் கொட்டிவிட்டால் கட்டாயமாக அந்த வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி மிக விரைவில் வரும். காரணம், அந்த குங்குமத்துக்கு காரகன் குருவும் செவ்வாயும். செவ்வாய்க்கு பேர் மங்களம். மங்களமான சுபகாரியம் ஏற்படுத்த வேண்டுமென்றால் அதோடைய அறிகுறி குங்குமத்தில் தெரியும். அந்த குங்குமம் கீழே சிந்தினாலே உறுதியாக ஒரு நல்ல விஷயம் அந்த வீட்டில் நடக்கப் போகிறது, சுபகாரியம் நடக்கப் போகிறது. இதே போல் கொட்டக்கூடாத பொருள் எண்ணெய் கீழே கொட்டிவிட்டால் கட்டாயமாக ஏதோ ஒரு குழப்பம் உண்டாகப் போகிறது என்பதை வெகு வெகு எளிமையாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அதே போல் நம்முடைய வீட்டில் தண்ணீர் வீணாக்கப்படுகிறது என்றாலே பெரிய செலவு வரப்போகிறது, கடன் வரப்போகிறது என்பது உறுதியாக தெரியும். இதெல்லாம் நிமித்தத்தை சேர்ந்தது. சகுனம் பட்சிகளுடைய சப்தங்கள். இப்போது ஆந்தையுடைய சப்தம், கோட்டானுடைய சப்தம், கிளியுடைய சப்தம், இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. பொதுவாக புறாக்களுடைய சப்தம் அதிகமாக கேட்டால் அந்த இடத்தில் செல்வம் சேரப்போகிறது.
குருவி வீட்டில் வந்து கூடு கட்டினால் அந்த வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது அல்லது புத்திர தோஷம் நீங்கப் போகிறது என்பதாக அர்த்தம். அதே போல் குளவி கூடு கட்டினாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். இதை பொறுத்து சகுன சாஸ்திரம் நிமித்தம் ரெண்டுத்தையும் வைத்து தான் எல்லா விதமான ஜோதிடர்களும் அணுகுகிறார்கள். அவர்கள் வரும்போதே எதை பார்த்துவிட்டு வருகிறார்களோ அதுதான் இயற்கையுடைய அறிகுறி. இது ஒரு முன்னறிவிப்பு என்று கூட சொல்லலாம். இயற்கையிலேயே நம்மளுக்கு சில எச்சரிக்கைகள், வார்னிங் கிடைக்கிறது. அந்த எச்சரிக்கைகளை நாம் சரியாக புரிந்து கொண்டு விட்டால் உறுதியாக அன்றைக்கு நல்லது நடக்கப் போகிறது. பொதுவாக வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும்போது வாசற்படி சில நேரங்களில் தடுக்கும். அப்போது அந்த காரியத்துக்கு போகாமல் இருப்பது நல்லது. அல்லது சிறிது நேரம் ஓய்வெடுத்து நீர் அல்லது மோர் பருகிய பின் அந்த வேலைக்கு சென்றால் எந்த விதமான தொந்தரவும் நடக்காது. இதுதான் நிமித்தம் சகுனத்துடைய பலாபலன்கள். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.